வணக்க மக்களே, நான் தான் உங்கள் ஜாக்சன். ஸோ எதுக்காக இப்போ வந்திருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வாழ்க்கையை பற்றின தத்துவத்தை அப்படியே அள்ளி தெளிக்கிறதுக்காண்டி வந்திருக்கேன். ஸோ அது என்ன அப்படின்னு பாருங்க. இது என்ன? 100 ரூபா தான். நான் இப்போ இதை எடுத்து உங்கள்கிட்ட வேணுமான்னு கேட்டால் நீங்கள் என்ன சொல்லுவீங்க? வேணும் அப்படின்னு தான் சொல்லுவீங்க. இப்போது கொடுத்தா அப்போ என்ன சொல்லுவீங்க? வேணும் தான் சொல்லுவீங்க. இப்போ கொடுத்தாலும் என்ன தான் சொல்ல போகிறீங்க? வேணும் தான் சொல்ல போகிறீங்க. கசக்கிட்டனால இது 100 ரூபா இல்லைன்னு ஆயிர போகிறதில்ல, இல்லை 1 ரூபாயும் ஆயிர போகிறதில்ல. இதோட வேல்யூ 100 ரூபான்னு அப்படியே தான் இருக்குது. கரெக்டாக? ஸோ இதே மாதிரி தாங்க நம்ம லைஃபுமே. சரியா? என்ன தான் கஷ்டம் வந்தாலும், என்ன தான் நம்ம ஒர்த்லெஸ் அப்படின்னு எல்லாரும் சொன்னாலும், உங்களுக்கே ஒரு தாழ்வு மனப்பான்மை நம்ம ஒர்த் இல்லையோ அப்படின்னு வந்தாலும் தெரிஞ்சுக்கோங்க, உங்களோட வேல்யூ எப்பயுமே குறைய போகிறதே இல்லை இந்த 100 ரூபா மாதிரி. ஸோ டோன்ட் லூஸ் யுவர் ஹோப். எப்பயும் தன்னம்பிக்கையை நம்ம விட்டு தரவே கூடாது. தன்னம்பிக்கையுடன் போராடினா எதையும் சாதிக்க முடியும். சில பேர் இருக்காங்க, இப்போ ஒரு வருஷம் ஒருத்தர் எக்ஸாம் ட்ரை பண்ணுறான்னு வச்சுக்கோங்களேன். அவன் வந்து அந்த ஒரு வருஷம் எக்ஸாம் ட்ரை பண்ணிட்டு அவனால் முடியாமல், அந்த முடியாததுனால உங்கள்கிட்ட வந்து சொல்லுவான், டே நானும் பேங்க் எக்ஸாம் படித்தேன்டா, பாஸே ஆக முடியலடா, வேஸ்ட்ரா, இதெல்லாம் படிக்காதீங்கடான்னு அதுக்கு ஹேட்டர்ஸ் உருவாவாங்க. சரியா? அவனால் உன்னை சாதிக்க முடியலை, அதனால அவனுக்கு அது மேலே வெறுப்பு வந்து தான் அவன் அது சரியில்லை இது சரியில்லைன்னு சொல்கிறான். ஸோ உங்களால் கண்டிப்பாக முடியுன்ற நம்பிக்கை உங்களுக்கு இருந்தால் போதும். கண்டிப்பாக நீங்கள் எதையுமே சாதிக்கலாம் அப்படின்றத உங்கள் மனசில் வச்சுக்கோங்க. உங்களிருந்து விடைபெறுவது யாருன்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் ஜாலி ஜாக். டின் டின் டின்.